அரைக்கீரையில் நம்ம நிறைய வெரைட்டி செஞ்சு சாப்பிட்ருப்போம். மசியல், கொத்திக்கீரை அப்படின்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் அதே செஞ்சு சாப்பிட்டு நமக்கு போர் அடிக்குதா? இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான மெனு செஞ்சு சாப்பிடுவோம். கீரையை நல்லா கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இருப்பு சட்டியை பற்ற வைங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. இது தொக்குங்கிறதுனால கொஞ்சம் கூடவே எண்ணெய் விடலாம். கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடிச்ச உடனே சிறிதளவு வெந்தயம் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. நாம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கத இருப்பு சட்டியில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா கொதிச்சு வந்த உடனே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு புளிக்கரைசலும் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த அரைக்கீரையை போடுங்க. சிறிதளவு தண்ணீர் சேர்த்து மூடி வச்சுருங்க. 15 நிமிஷம் கழித்து அதை எடுத்து பாருங்கள். வாவ், தொக்கு எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக ரெடியாக இருக்குது. இது ரெடியாக இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். அந்த எண்ணெய் தனியாக நிற்கும். பதத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் வாங்க. ஆஹா, என்ன டேஸ்ட்டு! உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கீரையே சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்க கூட இனிமேல் கீரையே சாப்பிட ஆரம்பிப்பாங்க.